ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட நோட் 10 இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ண அப்படி இன்ஃபினிக்ஸ் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி பாங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் இன்ஃபினிக்ஸ் நோட் 10ஓட பாக்ஸ். அப்படியே பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டான ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸில் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்ஃபினிக்ஸ் நோட் 10 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சுருவோம். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்பரில் போட்டு. அண்ட் ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல், புக்லெட்ஸ், பேப்பர் ஒர்க், டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கார்டு கொடுத்துருக்காங்க டிஸ்பிளேவை ப்ரொடெக்ட் பண்ண. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சுட்டு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனில் இருந்து ப்ரொடக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி டெக்ஸ்சர் ஃபினிஷ் டிசைன் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இங்கே பில்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் பாடி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக், அன்லாக் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் இருக்குது. அந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்துட்டாங்க. அப்படியே ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது. எதுவுமே இல்லை ஃபோனோட மேலே. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோஜி கார்டு போட்டுக்கலாம். டெடிகேட்டட் மைக்ரோஜி கார்டு ஸ்லாட் தராங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது. டைப் சி சார்ஜிங் போட்டுருக்கு. ஹேண்ட் ஸ்பீக்கர்கள் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தராங்க. டிஸ்பிளேயோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே. கையில் பிடிக்கும்போது தெரியும் நல்ல ஒரு லாங்கான டிஸ்பிளே. 6.95 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா 6.95 இன்ச்சஸ்க்கான ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே. அதே மாதிரி இது வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன், ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கிடையாது. நார்மலாக இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தான் தருவாங்க. ஆனால் இப்போ ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் தராங்க. ரொம்பவே நல்ல விஷயம். டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்கும். நிட்ஸ் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 480 நிட்ஸ் பிரைட்னஸ் தராங்க. பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2460 × 1080p பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 90.1% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ தராங்க. டச் சாம்பிளிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 180 ஹெச்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. ஓவரால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு லாங் டிஸ்பிளே. அதே மாதிரி ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே ரொம்பவே நல்லாவே இருக்கும். இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்துருக்காங்க. 2.0 அப்பச்சரில் செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே அது பக்கத்தில் எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 42 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இங்கே ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நீங்கள் 2K வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம். இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. 18 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டோட தந்திருக்காங்க. 18 வாட்க்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஃபோனோட OSன்னு பார்த்தீங்கன்னா XOS 7.6 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G85க்கான ஒரு ப்ராசஸர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா 12 நானோமீட்டர் டெக்னாலஜி ஒரு பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ப்ராசஸர். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் ஓகேனே சொல்லலாம். இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பெரிய டிஸ்பிளே தரனால கேமிங்காக நல்லாவே இருக்கும். கேமிங் நீங்கள் சூப்பராகவே விளையாடலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்கும். இந்த பட்ஜெட்டில் ஓகேனே சொல்லலாம். இந்த ஃபோனோட சார் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு வந்து 0.768 வாட் per kg கொடுத்துருக்காங்க. பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.607 வாட் per kg கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 205 கிராம் வெயிட்டு. இந்த ஃபோனோட சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே இருக்குது. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. 2 சென்சாருமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். 4GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியன்ட். ஹையர் அண்ட் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12,000க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையர் அண்ட் வேரியன்ட்.
இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்ல ஒரு லாங் டிஸ்பிளே தராங்க வித் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் அண்ட் நல்ல ஒரு ப்ராசஸர் தராங்கன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்னு, அதேமாதிரி ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.